இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளுள் மிக பெருமதியான நிஅமத் எது என்று என்னிடமும் உங்களிடமும் கேட்டால் நிச்சயமாக நாம் இந்த தீன் தான் என்று சொல்லுவோம். அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகளுள் நீங்க ஆக டாப்ல வைத்து பார்க்கக்கூடிய நிஅமத் எது என்று நம்மிடம் கேட்கப்பட்டால் நிச்சயமாக ஹிதாயத், ஈமான், இந்த மார்க்கம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லுவோம். நிச்சயமாக இந்த தீனை, இந்த ஹிதாயத்தை, ஈமானை சரியாக புரிந்து கொண்ட எந்த ஒரு முஸ்லிமும் அவனிடத்தில் கேட்கப்படக்கூடிய நீ பெற்றிருக்கிற நிஅமத்துகளுள் மிக பெரிய நிஅமத் எது என்று கேட்டால் நிச்சயமாக ஈமான் என்றுதான் சொல்லுவார். அவ்வளவு பெரிய ஒரு நிஅமத் தான் இந்த ஈமான். இருந்தாலும் நம்முடைய சமுதாயத்தில் பலருக்கு இந்த ஈமான் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் என்பது புரியவில்லை. ஏனென்றால் ஈமான் என்றால் என்னவென்று தெரியவில்லை என்பது ஒரு பக்கம் இருக்க, இரண்டாவதாக இந்த ஈமானை பெறுவதற்காக வேண்டி அவர்கள் எந்த சிரமமும் படவில்லை. தாய் தந்தை முஸ்லிம்களாக இருப்பதனால் அவர்கள் முஸ்லிம்கள், அவர்களுடைய தாய் தந்தையர்கள் முஸ்லிம்களாக இருப்பதால் இவர்கள் முஸ்லிம்கள் என்று ஒரு பாரம்பரிய முறையில் இந்த ஈமான் நம்மிடத்தில் வருவதனால் ஈமானுடைய பெருமதி நமக்கு புரிவதில்லை. உண்மையிலே அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் இது மட்டும்தான். இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே உண்மையும் கிடையாது, நிரந்தரமும் கிடையாது. இதை நம்ம ரியலைஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் என்றிருந்தோம், பிறகு சிறுவர்கள் என்றார்கள் நம்மை பார்த்து. சிறுவர்கள் என்று ஓடி விளையாடி கொண்டிருந்தோம், டீனேஜுக்குள்ள வந்துட்டா என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள் நீ வாலிபனாகி விட்டாய், உனக்கு திருமணம் முடித்து தர வேண்டும் என்று சொன்னார்கள். திருமணம் முடித்தோம். இப்ப நீ ஒரு முதிர்ச்சியான ஒரு வயதிலே இருக்கிறாய் என்று சொன்னார்கள். முதிர்ச்சி என்று சொன்னா மெச்சூரிட்டியான ஒரு பீரியட்ல நீ இருக்கிறாய் என்று சொன்னார்கள். பிறகு திடீரென சொல்கிறார்கள் உனக்கு வயது போய்விட்டது, நீ முதுமை அடைந்து விட்டாய் என்று சொல்கிறார்கள். பிறகு திடீரென ஜனாசா அறிவித்தல் வருகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் குழந்தை, சிறுவர், மாணவர், பதின்பருவம், வாலிபம், 40க்கு மேல் முதுமை என்ற ஒவ்வொரு கட்டமாக மாறிக்கொண்டு செல்கிறோமே தவிர ஒரு இடத்தில் நாம் நிற்பதில்லை. எந்த ஒன்றும் நம்மிடத்தில் நிரந்தரமாக இருப்பதும் இல்லை. ஹெல்த்தியாக இருக்கிறோம், ஒரு ஏஜ்ல நம்ம சொல்லுவோம் எந்த பார்வை சுப்ஹானல்லாஹ் நான் எல்லாத்தையும் பார்ப்பேன்னு சொல்லுவா. திடீரென பார்த்தா குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பார்வை மங்குகிறது, ஸ்பெக்ஸ் தேவைப்படுகிறது. நல்ல ஓடக்கூடியவராக இருப்பார், பிறகு பார்த்தால் அவரால் நடக்கக்கூட முடியாத நிலைக்கு போய்விடுகிறார். நல்லா சாப்பிடுவார், பிறகு பார்த்தா டயட்டுக்கு மாறுகிறார். எல்லா கோணங்களை நீங்கள் பார்த்தாலும் எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் பெர்மனன்ட் கிடையாது. அப்ப இப்படியான உலகத்தில் நமக்கு அல்லாஹ் தரக்கூடிய மிகப்பெரிய நிஅமத் இந்த ஈமான் தான். இந்த ஈமானை நாம் சரியாக பேணி பாதுகாத்து கடைசி வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்தால் நம்ம வெற்றி. ஈமானை மிஸ் பண்ணி விடுவோமாக இருந்தால் தோற்று விடுவோம். அதிலும் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, காலம் செல்ல செல்ல கெட்டுக்கொண்டே போகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். லா யத்தி அலன் நாஸி ஸமான் இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரும். காலம் போக போக மோசமாகிக் கொண்டே போகும். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ்வுடைய தூதரின் முன்னறிவிப்பு. இது நடக்காவிட்டால் அவர்கள் தூதர் இல்லை என்று வந்துவிடும், அல்லது அவர்களுடைய முன்னறிவிப்பு பொய் என்று வந்துவிடும். அப்ப நடக்கும். இப்ப காலம் கெட்டுக்கொண்டு போகிறது. காலம் கெட்டுக்கொண்டு போகும்போது ஃபித்னாக்களும் வெளிப்படும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தظஹரல் ஃபித்ன். ஃபித்னாக்கள் வெளிப்படும் வரைக்கும் உலகம் அழியாது என்று சொன்னார். சுப்ஹானல்லாஹ். ஃபித்னாக்கள் வெளிப்படும் வரைக்கும், அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த எல்லா ஃபித்னாக்களும் வெளிப்பட வேண்டும். அந்த ஃபித்னாக்கள் வெளிப்படாமல் உலகம் அழியாது என்று சொன்னார். ஃபித்னாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா, ஃபித்னாவுடைய வாசலாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பிடுகிறார். அவர் மௌத்தானால் அந்த டோர் ஓபன் ஆகிவிடும்.
உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தானால் ஃபித்னாவை மறைத்து கொண்டிருந்த இந்த வாசல் திறந்து விடுகிறது. எனவே அதற்கு பிறகு ஃபித்னா வெளிப்படும். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்தோடு இந்த சமுதாயத்தில் ஃபித்னாக்கள் ஒவ்வொன்றாக வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், காலம் போக போக மோசமாகி கொண்டு போகும், ஃபித்னாக்களும் அதிகரித்து கொண்டே போகும். எந்த அளவுக்கு அதிகரிக்கும் என்றால் தமூஜ் கமூஜில் பஹர், ஃபித்னாக்கள் கடல் அலை வீசுவது போல வேகமாக வந்து கொண்டிருக்கும். ஒரு ஃபித்னாவை ஒரு முஃமின் பார்ப்பான். அவன் ஒரு இடத்துல போகும்போது ஒரு ஃபித்னா, அந்த ஃபித்னாவை அவன் பார்த்து விட்டு சொல்லுவான், ஹாதிஹி முஹ்லிகதி, இந்த ஃபித்னா தான் என்னை அழிக்கப் போகிறது, இந்த ஃபித்னா தான் என்னை அழிக்கப் போகிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பான். ஆனால் அடுத்த நாள் வருகிற ஃபித்னா ஏற்கனவே வந்த ஃபித்னாவை அவனுக்கு சிம்பிளாக்கி விடும். துரக்கிகு பஅதுஹா பஅதா, சிலதை சாதாரணமானதாக, சிம்பிளானதாக, மென்மையானதாக ஆக்கிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்ப ஃபித்னா கூடி கூடி ஒரு கட்டத்தில் எந்த லெவல்ல வந்து நிற்கும் என்றால், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா, ஒரு மனிதன் காலையில் முஃமினாக எழுந்திருப்பான், மாலையாகும் போது காஃபிராகி விடுவான். நஹூது பில்லாஹ், அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். காலையில் அவன் எழுந்திருக்கும் போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா மாதனா வ இலைஹி நுஷூர் என்று சொல்லுவான், ஃபஜ்ர் தொழுவான். ஆனால் அவன் மற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது அவனை அறியாமலே அவன் குஃப்ருக்குள் போய் விழுந்து விடுவான், காஃபிராகி விடுவான். அந்த அளவுக்கு அவனை சூழ ஃபித்னா இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்தவர்களும், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வஃபாத்துக்கு பிறகு வாழ்ந்தவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமைக்காக சொன்ன ஃபித்னாவுடைய ஜமான் இதுதானோ என்று அவர்கள் சந்தேகப்பட்டு வாழ்ந்திருக்கிறார். உதாரணமாக சுஃபியான் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹாதா ஜமனு சுகூத் வ லுஸூமுல் புயூத் வ தலபு இலல் கூத். அவர் தாபிஇ, அவர் சொல்லுகிறார், தாபியா அல்லது தபஅ தாபிஇ, அவர் சொல்லுகிறார், இந்த காலம் ஜமனு சுகூத், சைலண்டாக இருக்க வேண்டிய காலம், வ லுஸூமுல் புயூத், வீட்டோடு இருக்க வேண்டிய காலம், வ தலபு இலல் கூத், வெளியே வந்தால் உணவு தேடுவதற்காக வர வேண்டிய காலம். இது சமூகத்தோடு சேர்ந்து வாழுகிற காலம் கிடையாது. அதாவது அவர் நினைக்கிறார் அவருடைய காலத்தை ஃபித்னாவுடைய காலம் என்று. இப்படி ஒவ்வொரு காலத்திலும் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய காலத்தை ஃபித்னாவுடைய காலம் என்று நினைத்தார்கள். ஆனால் உண்மையில் நாம் வாழுகிற இந்த காலத்தில் மிக பெரிய அளவில் ஃபித்னாக்கள் வெளிப்பட்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். யாருமே மறுக்கவும் முடியாது. இப்ப ஃபித்னாவை நம்ம எடுத்து பார்த்தால் இன்று எல்லா இடங்களிலும் உச்சகட்டத்தில் இருப்பதை அறியலாம். எல்லா துறைகளிலும், எல்லா இடங்களிலும். முதலாவது நீங்கள் தீனுடைய விஷயத்தை பாருங்க. மார்க்க விஷயத்தில் மிகப்பெரிய அளவு ஃபித்னா நடக்கிறது. ஒரு பொது மகனாக நீங்கள் எல்லோரும் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய மன அழுத்தத்தோடு இருக்கிறீர்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது. தீனிலே உருவாக்கப்பட்டிருக்கிற அல்லது தீனுடைய விஷயத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஃபித்னாக்களை பார்த்து எல்லோருமே ஒரு வகையான ஸ்ட்ரெஸ், ஒரு மன அழுத்தம். என்னது தீனுடைய விஷயத்தில் ஏன் இப்படி? ஒரு கோணத்தில் பார்த்தால் தீனில் பிடிப்பு என்பது இல்லாமல் இருக்கிறது, இருக்கா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபித்னா கூடுதலாக வரும்போது அந்த நேரத்தில் மார்க்க பற்று என்பது குறையும். இப்ப மார்க்க பற்றோடு வாழ்வது என்பது எப்படி மாறும் என்றால், அல் முத்தமஸ்ஸிகு லிதீனிஹி கல் காபிது அலல் ஜம்ர். மார்க்க பற்றுடன் வாழ்வது என்பது கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பது போன்று கஷ்டமாக இருக்கும். உண்மையில இன்றைக்கு நம்ம அதை ஃபீல் பண்ணுகிறோமா இல்லையா? இது ஒரு பெரிய ஃபித்னா. நிறைய மார்க்கம் பேசுகிறார்கள், மாஷா அல்லாஹ், அதுக்கு குறைச்சல் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இதையும் ஒரு ஃபித்னாவாக முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். பேச்சாளர்கள் அதிகரிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஃபித்னாவில் உண்டுதான் பேச்சாளர்கள் அதிகரிப்பார்கள்.